வேண்டிய நேரத்துல இப்ப எதுக்கு இப்படி குட்டி போட்ட போன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? குருவே, வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டு இருக்கு. அந்த வெற்றியை சந்தோஷமா கொண்டாடாம எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இப்படி அலைஞ்சுகிட்டு இருக்கிறீங்க? இல்லடா மங்கி, நாம எந்த பூதத்தை நோக்கி தவம் இருக்கோம்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் வந்து அலாவுதீனும் மூசாவும் இடைஞ்சல் பண்றாங்களே, அவங்களுக்கு எப்படி நம்ம செய்ய போற தவம் தெரியுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கா இப்படி மண்டையை போட்டு உடைச்சுக்கிறீங்க? நாம மந்திர நீர்ல பாக்குற மாதிரி அவங்க மாய கண்ணாடியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லடா, அவங்க வீட்டு மாய கண்ணாடி என் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. அப்படி இருக்க எந்த ரூபத்துல பார்த்தாலும் அவங்க எங்க திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன? கடைசியில நாம தானே ஜெயிக்கிறோம். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு கவலை இல்லடா, அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அதான் என் கவலை. நாம எந்த திட்டத்தை போட்டாலும் நாம 2 பேர் சேர்ந்தானே முடிவு பண்றோம். ஆமா, முடிவு பண்றோம். ஒருவேளை குருவே, வேணாம் குருவே, வேணாம். நான் ஒரு அப்ராணி. என்ன போய் இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டீங்க? இந்த பூதலோகமே தாங்காது. வேணாம் குருவே, வேணாம். இப்போ நான் என்னடா சொல்லிட்டேன்? என்னமோ என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் இப்படி அலற? அலறதா? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தூக்குலயே தொங்கி இருக்கணும். நேத்து வரைக்கும் என்ன பாராட்டுன்னு பாராட்டிட்டு என் உயிரை காப்பாத்தினவனே நீதான். உனக்கு இந்த பூதலோகத்திலேயே பாதி எழுதி தர்றன்ற அளவுக்கு பேசிட்டு இன்னைக்கு அப்படியே தலைகீழா திரும்பி ஏண்டா மங்கி, மூசாவும் அலாவுதீனும் நான் தவம் பண்ற இடத்துக்கெல்லாம் வந்து இடைஞ்சல் பண்றாங்களே, நான் எங்க போறேன்னு நீதான் அவங்களுக்கு துப்பு கொடுக்குறியான்னு கேட்டா நான் என்ன பண்றது? சரி விடுறா, என்னமோ தோணுச்சு கேட்டுட்டேன். அது எப்படி விட முடியும்? அது எப்படி உங்களுக்கு அப்படி தோணலாம்? இப்படி நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு என் நடவடிக்கையில அப்படி என்ன தப்பு கண்டீங்க? ஒரு உண்மை ஊழியனை பார்த்து ஒரு ராஜ விசுவாசி கிட்ட கை நீட்டி நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? சொல்லுங்க. சொல்லி இருக்க கூடாது, சொல்லிட்டேன். தப்புதான்டா, விடுறா. நீங்க ரொம்ப ஈஸியா விடுறாங்கறீங்க. என் மனசு பதறது குருவே, தாங்க முடியல. ஏய், அட போங்க குருவே, இந்த மங்கியை இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்கல்ல? டே மங்கி, மடையா முட்டாள், இந்த பேச்சை இதோட விட்டுடுறா. இந்த மங்கியோட குணம் உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களை எனக்கு பிடிக்கலன்னா நீங்க தூங்கும் போது உங்க தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டு போட்டுட்டு கொலைகாரன்ற பட்டத்தை வேணா வாங்கிக்குவேன். ஆனா உங்களை காட்டி கொடுத்து ஒரு நாளும் துரோகிங்கிற பட்டத்தை மட்டும் வாங்க மாட்டாமா. டேய், எதுக்கும் நாலடி தள்ளி நில்லு. கவலைப்படாதீங்க, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்படின்னா நான் சொன்னதையும் ஒரு பேச்சுக்குன்னு எடுத்துக்கோ. சரி, எடுத்துக்கிறேன். 2 பேருக்கும் சரியா போச்சு. பழம் விடுங்க. ஓகேடா மங்கி. அடுத்ததாக நெருப்பு தவம் பண்ணலாம்னு முடிவு பண்றீங்க, பண்ணலாமா? தாராளமா பண்ணுங்க. உங்களை எவனும் எதுவும் செய்ய முடியாது. மீறி வந்தாங்கன்னா மூசாவையும் அலாவுதீனையும் அந்த நெருப்புலயே தூக்கி போட்டு சாம்பலாக்கிடுறேன். போதும்டா, இது போதும்டா. நான் தைரியமா நெருப்பு தவத்தை துவங்குறேன். சரிப்பா, நடந்தது நடந்து போச்சு. நிலத்தவத்தை தடுக்க முடியலன்னா என்ன? பாக்கி நெருப்பு, காற்று, ஆகாயம் 3 தவம் இருக்குல்ல, அதை அவன் பண்ணி தானே ஆகணும். அதை தடுத்து நிறுத்தலாம்ல. எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு யாராலே ஆறுதல் சொல்ல முடியும்? ஏதோ நமக்கு இப்ப கெட்ட நேரம். அதான் அந்த 2 தவத்துல லீ ஜெயிச்சுட்டா. இன்னும் 3 தவம் இருக்கு மாமா. அதுக்குள்ள நம்ம நேரம் மாறாமையா போயிடும். நிச்சயமா மாறும் மாமா, கவலைப்படாம அடுத்த தவத்தை தடுக்க வழி என்னன்னு யோசனை பண்ணுங்க. இளையாகத்துல நீ தப்பிச்சப்புறம் கூட நான் நம்ம கடவுளை வந்து பார்க்கிற வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு தான் இருந்தேன். கடவுளை பார்த்த பிறகு அப்படி கடவுள் என்னதான் சொல்லுச்சு மூசா? அத சொன்னா நீங்க ரொம்பவே பயப்படுவீங்கனாலும் இப்ப நாம இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையை புரிய வைக்கிறதுக்காக கண்டிப்பா நான் அதை சொல்லிதான் ஆகணும். இல்லையா தாத்தா? ஆமா மூசா, நீயே சொல்லிடு. பூகம்பத்தை மீறி
எப்படி அந்த லீயால தவம் பண்ணி ஜெயிக்க முடிஞ்சதுன்னு நானும் தாத்தாவும் கடவுள் கிட்ட போய் கேட்டோம். அதுக்கு கடவுள், லீ ஸ்வாங் ஒவ்வொரு பூதத்தையும் அடிமைப்படுத்தும் போதும் அவனுக்கு புதிதாய் சக்திகள் அதிகரித்துக் கொண்டே போகும். ஐம்பூதத்தையும் அடிமைப்படுத்தி விட்டால் அவனை அழிக்க யுகங்களால் கூட முடியாது. கடவுளே, இது என்ன சோதனை? அந்த லீ மீண்டும் மீண்டும் பராசாரி ஆயிட்டு போனா அப்புறம் எங்க கதி? முடிவு நமக்கு சாதகமா இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தாலும் அவன் எடுக்கிற விஸ்வரூபத்தை பார்த்தா கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கு. என்ன தாத்தா இப்படி பேசுறீங்க? என்ன கலக்கம்? அந்த லீ வானத்துக்கும் பூமிக்கு தான் நிக்கட்டும். நம்ம பக்கம் சத்தியம் இருக்கு. சத்தியம் இருக்கும் போது நாம ஏன் பயப்படணும்? நம்ம உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நாம அந்த லீயை ஜெயிக்க விட்டுருவோமா என்ன? விட மாட்டோம். நீங்க மனத்தளராம இருங்க தாத்தா. என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். மன்னா, நீ வந்தாலே கலக்கமா இருக்கு. கலக்கத்தை போக்கவே நான் பேரரசராலும் இளவரசராலும் படைக்கப்பட்டேன். எனவே என்னை பார்த்து கலங்க வேண்டாம் மகாராணி. என்ன தகவல் கொண்டு வந்திருக்கிறாய்? லீ அடுத்து நெருப்பு தவம் இருக்க போகிறான் மகாராஜா. ஏப்பா, லீ தவம் இருக்கானே, அந்த நெருப்புலயே பொசுக்கி போற மாதிரி எதுவும் செய்ய முடியாதா? கொஞ்சம் இருங்க பாட்டி. ஏன் தாத்தா? என்ன மூசா? நெருப்பு எரியணும்னா காற்று வேணும். நாம முன்கூட்டியே காற்றை கட்டுப்படுத்திட்டா அவன் எத்தனை முயற்சி பண்ணாலும் நெருப்பு எரியாதுல தாத்தா. நல்ல யோசனை தான். காற்று இல்லாம நெருப்பு இல்ல, நெருப்பு இல்லாம லீயோட தவம் இல்ல, தவம் இல்லாம அவனுக்கு பலம் இல்ல. அப்படியே செய்யலாம் மூசா. குட் மார்னிங் சொல்லுடா. தாளை இங்க தனியா நின்றுகிட்டு இருக்கேன். எவ்வளவு தைரியம் தான் இவங்க குட் மார்னிங் சொல்லாம போவாங்க. இவங்களுக்கெல்லாம் பட்டாசு வெடிச்சாலும் சரியா இருக்கும். வெடிச்சிடுவோம். சுனாமி வந்துட்டு இருக்காயா? எப்படியாவது பட்டாசை பத்த வச்சு பட்டைய கலப்பிட வேண்டியதுதான். காத்துதான் வருது. இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். அடுத்த வருஷம் ஹையர் ஸ்கூல். இன்னும் விசில் அடிக்க தெரியல. எதுக்கு வம்பு? சத்த போட்டு கூட்டுருவோம். திமிர பாரு குண்டனுக்கு. போய் வாய் மேல குத்தலாமா? வேணா வேணா. ஏன் காலங்காத்தால இவன் கூட போய் பிரச்சனை பண்ணணும்? என்ன கண்டுக்காம போறா? அவ கண்டு காட்டி என்ன, நாம கண்டுக்குவோம். கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம். அந்த சென்னார்குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். அந்த நடுத்தெருவில் நடக்குதையா திருமணம். அந்த ஆசிரகுனி ஆளுக்கெல்லாம் குமாலம். ஓ கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். ஏய் வேணா, காலையில வம்பு கிழக்காதடா. கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். ஓ ஏய் கௌரி, அங்க பாரு, பாலு சந்தியா கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமா, கல்யாணமா கல்யாணம். வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். அந்த சென்னார்குனி கூட்டம் அந்த அசுரங்குனி ஆளுக்கெல்லாம் குமாலம். மாப்பிள்ளை சொந்தம். ஆஹா. ஏய் சந்தியா, என்ன அந்த மெண்டல் மதரோட டாக்டரும் போலீஸ்கார சன்னும் ஒண்ணா வராங்க? என்ன மேட்டரு? ஏய், யார் மெண்டல் மதரோட டாக்டர்? அதெல்லாம் பழைய கதை. அந்த டிராமால எப்பயோ முடிஞ்சு போச்சு. இப்ப கௌரி கௌதமோட சிஸ்டர். ஐயோ, என்னது சிஸ்டரா? போடிங் இவள. கௌரி அப்பவும் அந்த பைத்தியத்தோட பொண்ணு தான். இதான் சத்தியம். டேய் வேணா, நீ பாட்டு பாடினதுலயே நான் உன் மேல கொலவெறியில இருக்கேன். என்னது கொலவெறியா? ஏய், நான் உண்மைதாண்டி சொன்னேன். கௌரி அந்த பைத்தியத்தோட பொண்ணுதான், பொண்ணுதான், பொண்ணுதான். டேய், இன்னொரு தடவை சொன்ன. ஏய், அதான் 3 வாட்டி சொல்லிட்டேன்டி. இன்னொரு தடவை என்ன சொன்னோம்? டேய், இன்னொரு தடவை சொல்லுங்க. யாரையா கூடு. டேய், போடா, என்னன்னு போய் பாப்போம். சொல்லுடா. ஏய் சந்தியா, உனக்கு என்னடி பாலு கூட பிரச்சனை? அவன் தான் வழக்கம் போல வம்பு கிழத்தான். உன்னை பைத்தியக்காரியோட பொண்ணுன்னு சொல்றான். ஏய், இங்க என்னடி மேடையில மைக் போட்டு நான் பேசுவேன். என்னடி பண்ணுவ? சொல்றா, எங்க வேணாலும் சொல்லு, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லடா. இங்க பாரு பாலு,
நான் கொஞ்ச நாளா மாதவி ஆண்டியோட பொண்ணா நடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா இப்ப நான் அவங்க பொண்ணு இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் கோதண்டராமனோட டாட்டர். புரிஞ்சுதா? இத்தோட இந்த பிரச்சனையை விட்டுடு. இனிமே இத பத்தி பேசாத. வா வா போலாம். கௌரி மென்டல் முதலோட பொண்ணு இல்லையா? இவ கதை எப்படி போதுனே புரியலையேப்பா. இவளை கவுக்கிறதுக்காக நாம ஒரு புது கான்செப்ட ரெடி பண்ணி கலக்கிட வேண்டிதான். என்னது? பூஜைக்கு வேண்டிய எந்த ஏற்பாடுகளையும் பண்ணலையே. நான் எப்படி அந்த பூஜையை பண்ணுவேன்? டேய் சுள்ளா, டேய் கல்வாயா, டேய் மம்முட்டி, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? பரதேசி பயலுகளா, வாங்கடா இங்க. என்னங்கடா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி வந்து நிக்கிறீங்க? உன்னை பார்த்தா பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி மாதிரி இருக்க. இவனால நான் புது பில்டிங்ல மாட்டின சோளக்கொள்ள பொம்மை மாதிரி வந்து நிக்கிறான். என்னடா சொரிப்பைய மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு இருக்க? என்னடாச்சு உங்களுக்கு? ஏண்டா யாக பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண சொன்னேன்ல, பூஜைக்கான ஏற்பாடுகளை ஏண்டா செய்யல? வேலை தானே, செய்யலாம் செய்யலாம். என்னங்கடா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? யாராவது செய்வினை கேவினை செஞ்சிட்டாங்களா உங்களுக்கு? செய்வன வைக்கிறது, பில்லி சூனியம் இதெல்லாம் ஏவி விடுறது உங்களோட வேலை குருவே. என்னடா என்ன ஆச்சு? காலங்காத்தால தூங்கி முடிக்கலையா இன்னும்? இப்ப வாட்சி எங்களை பத்தின கவலை உங்களுக்கு இருக்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். குருவே குருவே, நீங்க தும்முனா கூட மூக்கு துடைக்கிறதுக்கு டவலோட நாங்க வந்து நிக்கிறோம்ல, என்னைக்காவது எங்களை நீங்க கண்டுக்கிறீங்களா? என்னடா கண்டுக்கலங்கற? என்ன கண்டுக்கலங்கற? ஏண்டா விதவிதமா வகை வகையா குண்டா குண்டாமா கொட்டிக்கிறீங்களே, அது யாரா கொடுத்தது? இப்படி கலர் கலரா ட்ரெஸ் போட்டு நிக்கிறீங்களே, இது யாரா கொடுத்தது? ஒரு நிமிஷம், எதை பத்தி வேணாலும் பேசுங்க, இந்த துணியை பத்தி மட்டும் பேசாதீங்க. 2 வருஷமா இந்த ஒரே யூனிஃபார்ம் மட்டும் போட்டுருக்கோம், தெரிஞ்சுக்குங்க. எந்த குருநாதன் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தைச்சு கொடுத்திருக்கான்? ஏண்டா உங்களுக்கு என்னடா குறை வச்சேன்? என்னடா குறை வச்சேன்? இருக்கு குருவே இருக்கு. உணவு, உடை, இருப்பிடம், இது 3 மட்டும் ஒரு மனுஷனுக்கு போதுமா? அப்ப என்ன வேணுங்கற நீ? சம்பளம் குருவே சம்பளம். என்னது சம்பளம் குருவே சம்பளம்? நாங்க வேலை செய்யறோம்ல, அதுக்கு தான் சம்பளம் கேக்குறோம். துணியை வச்சாலும் எடுத்தாலும் பாத்துக்கிட்ட பேமெண்ட் வாங்குறீங்களா? அப்புறம் எங்களை சம்பளம் தர மாட்டீங்க? எங்களுக்கு சாப்பாடு போட்டா மட்டும் போதுமா? நாங்க என்ன அனாதையா? எங்களுக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க, உற்றார் உறவினர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் செய்ய வேண்டாமா? எங்களுக்கு பணம் வேணும் குருவே, பணம் வேணும். எங்களுக்கு சம்பளம் கொடுங்க. ஆமா, எங்களுக்கு சம்பளம் கொடுங்க. அப்ப சம்பளம் கண்டிப்பா வேணுங்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா, சம்பளத்தை கொடுத்துருவோம், வாங்கிக்கங்க. ஏண்டா உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம், இதுல உங்களுக்கு சம்பளம் வேற. இத பாருங்க, போடுறத தின்னுட்டு சொல்ற வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு நல்லபடியா இருக்கிறது தான் இருங்க, இல்ல சாணிய மிதிக்கிற மாதிரி ஒரே மிதிதான். இத பாருங்க, இப்ப நான் வெளியே போயிட்டு வருவேன். நான் வரதுக்குள்ள பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் ஒழுங்கா கரெக்டா பண்ணி வைக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? டேய் கருவாயா, கல்லுல நார் உரிச்சாலும் உரிக்கலாம், இந்த ஆளுக்கிட்ட 10 பைசா வாங்க முடியாதுடா. என்னைக்கு நாம மந்திரத்தை கத்துக்கிட்டு குருநாதரா மாறுறோமோ அன்னைக்கு தான்டா சில்லறை. டேய் சில்லறை இல்லடா, நம்ம மந்திரத்தை கத்துக்கிட்டோம்னா நோட்டா வாங்கலாம். முதல்ல வேலையை பார்க்கலாம், வாங்க. ஆமாடா, வந்து உதச்சாலும் உதைப்பான்டா, வாங்கடா. செய்யற இடத்த சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. குரு வந்து நெருப்பு தேவன் அக்கனி கடவுளை அடிமைப்படுத்த யாகத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி. வருத்தம். வாங்க குருவே, நான் நினைச்சேன் நீங்க வந்துட்டீங்க.
என்ன பொருத்தம் நமக்குள்ளே என்ன பொருத்தம். இத கூட நானே பாடலாம்னு நினைச்சேன், நீங்க பாடிட்டீங்க. டே முட்டா, இது பாட்டு பாடுற நேரமாடா. நம்ம எதிரிங்க நம்மளை எப்படி அடிச்சு கொள்ளலாம்னு எந்த நேரமும் காத்திருக்காங்க. இப்ப நம்ம முதல்ல பஞ்சபூதங்களை அடக்கி அடிமைப்படுத்தி ஆகணும். அப்பதான் நாம அவங்களை கொல்லலாம், வெல்லலாம். அதுக்கப்புறம் பாட்டும் பாடலாம். ஐயோ, நீங்க தான் இப்ப வள வள வளன்னு பேசி டைமை வேஸ்ட் பண்றீங்க. யாகத்தை ஆரம்பிச்சு அக்னி தேவனை அமுக்குங்க, இல்ல அடக்குங்க. டேய், அந்த மூசாவும் அலாவுதீனும் வந்தா நீங்க அக்னியை அடக்கிட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லவா? டே மங்கி, உனக்கு அவங்கள பார்த்தா பயமா இல்ல? எதுக்கு பயப்படணும்? அதெல்லாம் சுத்தமா இல்ல, நத்திங்க. நீங்க யாகத்தை ஆரம்பிங்க, என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அவங்க கவனம் முழுக்க என் மேல் இருக்கும்போது உனக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லடா. நான் தைரியமா யாகத்தை ஆரம்பிக்கிறேன். ஓகே குருவே, கங்க்ராச்சுலேஷன். ஆரம்பிங்க.